Hi friends, welcome to Mohinachu channels. நீங்க என்ன சேனல் பார்க்க போறீங்கன்னா Truth or Dare. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. என்னது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ. ஓகே. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது மாதிரி நிறைய பண்ணலாம். இவன் மூஞ்ச வந்து நல்லா அலங்கோல பத்திக்கலாம். நம்ம இந்த மாதிரி நிறைய பண்றோம். என்ன? சரி. அதான். இப்போ நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். நான் தான் ஃபர்ஸ்ட் மைக். நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். இப்படி உட்கார்ந்தா எப்படி வரும் வீடு? என் ஃபேஸ் உங்களுக்கு தெரியாதா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தூக்கல. சொல்ல தாங்க முடியல. ஏய் தொடப்பக்கட்ட. ஓகே பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து கிச்சி தரேன். இங்க வந்து மேல வந்து நம்ம ட்ரூத் சொல்லுவோம், கீழே வந்து டேர். வந்து ட்ரூத் வந்து யார்கிட்ட வந்து இருக்கோ அவங்க தான் வந்து கேட்கணும் ட்ரூத்தா டேரான்னு. நாங்க வந்து ட்ரூத்தா டேரான்னு சொல்லலாம்னு யோசிச்சு நாங்க சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அவதான் கேட்போம். ட்ரூத்தா டேரா? எது சொன்னாலும் வச்சு செய்வேன். ஒழுங்கா ஸ்கிரீன் சொல்லவா தெரியல. சீக்கிரம் டைம் ஆகும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படிலாம் மாத்துறாங்க. வீடியோ ஆன் பண்ணி மாத்துறாங்க. மைக்கேல் என்ன உண்மையாவே பிடிக்குமா பிடிக்காதா? இதுதான் கொஸ்டின். என்ன உண்மையாவே பிடிக்குமா பிடிக்காதா? ஒழுங்கா உண்மையை சொல்லு, போய் சொல்லாது. அவங்க பிடிக்கும். ஒரு சில டைம் சண்டை போடுவாங்க, பிடிக்காது. ஆனா உண்மையால பிடிக்கும். பிடிக்கும். உண்மையாவே எனக்கு பிடிக்கும். உண்மையான அப்படின்னா என்ன ரீசன்? இப்ப சொன்னா கண்டிப்பா மாட்டுவேன். சொல்லு, எல்லாரும் பாக்குறாங்களே சொல்லு. ரீசன் வந்து என்னதுன்னா, லேப்டாப் வந்து எங்க வந்து பார்க்க விட மாட்டாங்க. என்ன படிக்கணும்னு சொல்லி இருப்பாங்க. இவன் வந்து பாரு நான் அம்மாட்ட சொல்லிடுறேன் அப்படின்னுவா. சரி அதனால நானும் பார்த்துட்டு எங்க மம்மி வந்து அப்படியே மொத்தம் மூடி வச்சுட்டு பழையபடி அப்படின்னு அதே மாதிரி பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஃபோனு லேப்டாப்பு டிவி மொத்தமே இப்படிதான் இருப்பா. எக்ஸாம் டைம் கூட பார்க்க விடுவா. அதனால ரொம்ப 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 பிடிக்கும். அதனால இல்லை, எல்லாத்துலேயுமே பிடிக்கும். தேங்க்ஸ். ஓகே, ஏதோ நேர்மையா பதில் சொல்லிடுறாங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நீதான் சொல்லணும் சார். ஓகே, இப்போ இது நல்லா தெரியும். இப்போ வந்து எங்க அப்பா சுத்தனா இப்போ நான் சுத்த போறேன். இருக்கும் நம்ம வந்து போட்டேன். ட்ரூத் இது வந்து இவளுக்காக தான் வந்துருக்கு. இந்த பக்கத்துல இவளுக்காக தான் வந்துருக்கு. அப்படி வந்து ட்ரூத்தா டேரா? ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரூத் சொன்னேன். எனக்கு ஒன்றும் அப்படியே பார்த்துட்டேன். ட்ரூத் சொன்னேன், கேள்வி கேட்டா. அது ஃபர்ஸ்ட் ட்ரூத் இருந்தாலும் கேள்வி கேட்டா. இப்போ வந்து டேர் நல்லா மாட்டிக்கினேன். டேர் சொல்லிட்டு சரியா? நான் டேர் தெரியுமா? இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 10K லைக்ஸ் வந்துச்சுன்னா நாங்கள் அடுத்தது வந்து வெறும் டேரே வந்து நாங்கள் பேப்பர்ல எல்லாம் எழுதி அங்கங்க இது மாதிரி வால்ல எல்லாம் ஓட்டிட்டு அந்த வீடியோ ஒன்று நம்ம அப்போ எக்ஸ்பிளைன் போடுறோம். ஒரு 10K லைக் வந்துச்சுன்னா நம்ம போடுவோம். 10K லைக் ஒரு லைக் வருதா பாரு. சரியா? வரும். அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சரின்னா டேர் ஃபுல்லா டேர் தான் இருக்கும். ஸ்பூன் பேப்பர் சீசர் போட்டு விளையாடுவோம். மேல போயிட்டு ஒரு மாடியை சுத்திட்டு வா. சரியா? இப்போ மேல ஏறி போயிட்டு மாடியை சுத்திட்டு வா கீழே. சரியா? ஆமா, இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்ல.
அப்ப வந்து மேல போயிட்டு வந்து என்ன பைக் பார்த்துட்டான் படுத்துட்டான். நான் தான் இப்போ சுத்தணும். கூட வைக்கோ. யார்கிட்டயுமே சொல்லல, பாருங்க நான் காமிக்கிறேன். முழுகாரா வந்துருக்குது. முழுகாரா வந்துருது. அது இப்படிதான் வரும், கூட்டு வரும், இப்படிதான் வரும். என்ன தெரியல இதுக்கு. கீழே வைப்போம். அப்படி அதுக்குள்ள போய் பாருங்க. திருப்பி திருப்பி அப்படிதான் வருது. ஆர்டர் பண்ணாச்சு. இதெல்லாம் போய் காத்து வருமா? அது வெப்பம் வந்து. இப்போ இன்னும் ஒழுங்கா வரமாட்டேங்குது. இந்த வாட்டர் பாட்டிலே வீதி. போய் யாருக்கும் வரல. நீயே சுத்து. இதுதான் கையில வச்சு கையில வச்சு அப்படிதான். 3 மாடி போட்டேன். ஒழுங்கா வரல. இவங்க போறாங்க ஒழுங்கா வரல. அவளோட மோசமா சுத்துது. பாத்தீங்களா, அவளுக்கே திருப்பி அந்த இது வந்து இருக்கு. இப்பதான் கையெல்லாம் நல்லா இருக்கும், அப்பதான் சுத்த முடியும். சும்மா இப்படின்னு அப்படி வரும். கேக்குதா? சுத்தாடாரா? யாரா? ட்ரூத் கேட்டா எது கேள்வி கேட்டு இது மழுப்பிடுறாங்க. ஏன் இவ டேரா சொல்றான்னு தெரியலையே. இதோ வச்சுக்கிறாங்க. வேற என்ன சொல்றான்? இவன் எதுவுமே தோணலையே. எதாவது தோணுனா சொல்லலாம். எங்க வீட்டுல நிறைய இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன சொல்றதுன்னு எனக்கு மைண்ட்ல எதுவுமே வரலையே. இதுதான் இந்த மாதிரி இருக்கும். நான் மட்டும் யோசிக்க கூடாது, இந்த மாதிரி நல்லா யோசிப்பாங்க. 2 வருஷம் போயா 3 வருஷமா வேத்து போகுது. வெளியே வந்து உட்காந்துருக்கோம், உள்ள ஃபேன் இருக்கும். என்ன சொல்றது? எனக்கு எதுவுமே தோணலையே. இதெல்லாம் டான்ஸ் சொல்லி இல்லை, நீ டிஸ்குவாலிஃபை ஆயிடுற. ஐயோ, அப்ப நான் தான் வின் பண்ணுவேன். சரி, எனக்கு 20 rupees சாக்லேட் வேண்டாம். இப்ப கிடையாது, அப்புறமா நான் உங்களுக்கு வாங்குறேன். இப்ப யாரா அந்த பண்ணுவாங்க? இப்பதான் வீடு தான் இப்பதான் பண்ணுவாங்க. வேற என்ன சொல்றேன்? 20 rupees சாக்லேட். இது டேரா என்ன வேலை கொடுக்கணும் செய்ய சொல்லணும். தெரியும். ஏன் சொல்லியே கொடுத்த நான் பண்றது. இந்த திருப்பியும் மேல என்ன வச்சுக்கோ, அப்படியே ஒன்னே எடுத்து போட்டுருங்க. போயிட்டு மேக்கப் உன் செல்ஃப்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து அடிக்க வை. இதான் டேட். இப்பவா? இப்பதான் உன் செல்ஃப்ல இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து அடிக்க வை, இல்லை எடுத்து. இதான் டேட். பண்றீங்க இதெல்லாம் வந்து சத்தமா கொடுத்த கிஃப்ட் இருக்கு. கிளே இருக்கு தெரியுமா? அது பாரு, கிளே ஃபுல்லா கிளே நான் வச்சு விளையாடுறேன். நான் இதெல்லாம் நான் கேட்கல. உன்னோட செல்ஃபை தான் யாரை கட்ட சொன்னேன். ஓகேவா? புரியுதா புரியலையா? சீக்கிரமா, இது ஒன்றுத்துக்கே டேர் இவ்வளோ நேரம் பண்ணா டக்கு டக்குன்னு பண்ணணும். நீ வந்து உட்காந்து பாரு. இதுல என்னோட கலை உருவங்கள்லாம் இருக்கு. சிவனு, விநாயகர், அப்புறம் நந்தி, அது எல்லாமே இதுல இருக்குது. உனக்கு தான் தெரியும் திறமையை பத்தி. பாரு, நானே செஞ்சு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு வழியாக என் தங்கச்சி வந்து டேரை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்களோட செல்ஃபு. முன்னாடி இருந்த செல்ஃபு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ நான் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு நோட் ஷாப் ஆரம்பிக்கலான் இருக்கு. உங்களுக்கு யாருன்னா இருந்தால் ஒன்று வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே புது நோட்டு. ஒரு டேரை கொடுத்து வச்சுக்கிறா.
இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஒரு நல்ல டேரா யோசிச்சு வச்சிருக்கேன். அது மொத்தமே அந்த பழி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ வந்து நான் சுத்த போறேன். ரொம்ப மூச்சு வாங்கி பேசுறாங்க மேடம். சுத்துங்க. பார்த்துக்கோங்க, எனக்கு தான் வரணும் எல்லாம் வைக்கணும். என்ன மந்திரம் போட்டாலும் அது வந்து அவருக்கு தான் சொல்லுங்க. எனக்காக சொல்லுங்க, அவருக்காக தான். ஓகே, ரெடியா? மோனி தான் திருப்பியும் இப்படி வந்திருக்கு. அவதான் கேட்கணும். ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத். என்ன டேர் செய்ய முடியாது. ட்ரூத்தா? மைக் எடுத்து பேசுங்க. இப்போ கேமரா கிட்ட வச்சுக்கிறோம். அப்புறமா என்ன கேட்குது? கொஸ்டின்ஸும் ஒழுங்கா வரலையா இருக்கு. டேர் என்ன சொல்றது? எனக்கெல்லாம் நான் வரலையே. நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா அது வந்து எல்லாம் போகும். எனக்கு என்னவோ இந்த வாட்டர் பாட்டில் இவள்துன்றதுனால சூனியம் பண்ணதோ எனக்கு என்னவோ தோணுது. நீ ஏன் வந்து அம்மாவுக்கு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேற வீட்டுல? சொல்லு. நீ ஏன் அம்மாவுக்கு ஒழுங்கா வேலை செய்யணும்? நான் வந்து சொல்றேன், நான் நிறைய வேலை செய்வேன் வீட்டுல, இவ செய்ய மாட்டான். ஆனா அம்மா சொன்னா இவ செய்யவே மாட்டான். அது வந்து ஆமா, யாருமே செய்ய மாட்டேங்க. யார் சொன்னாலும் செய்ய மாட்டாளாம். அப்படிலாம் இல்ல, மோனி அம்மா அவங்க. இப்ப சொல்லு, நீ ஏன் வேலையே செய்ய மாட்டேற? உண்மையா பதில் சொல்லணும். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து டிவி பார்த்துருப்பேன். இல்லைன்னா வந்து சும்மா தான் படுத்துன்னு இருப்பேன், உட்காந்து இருப்பேன். என்ன பண்ணுவாங்க, எனக்கு அப்படியே அன்றைக்கி தான் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்போ தான் வந்து சொல்லுவாங்க, வேலை நிறைய சொல்லுவாங்க. இவன் நிறைய வேலை செய்யறதுனால வந்து என்கிட்ட மொத்த வேலையும் கட்டுவாங்க. ஒரே நாள் வந்து நல்லா வச்சு செஞ்சாங்க. என்ன ஃபுல் வேலையும் நான் தான் வந்து மோனி சுத்த போகிறேன். இல்லை எனக்கு என்னவோ இப்போ வாட்டர் பாட்டில்னால அதுக்காகவே சப்போர்ட் பண்ணிட்டு போகிறது. இது நிறைய பேர் இந்த தான் விளையாட முடியும். நான் சுத்துறேன். ஏன் அதெல்லாம் நான் சுத்தினா அது வரவே மாட்டேங்குது. எனக்கு தான் வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு. இப்படி ட்ரூத்தா டேரா? ட்ரூத். அதை எடுத்து குடிச்சு. ட்ரூத்தா? ஐயா மாட்டலையே. அந்த மாடியில யார் போட்டா? ட்ரூத். கொஞ்ச நேரம் பேசுவோம், அப்புறமா செய்வோம். இருக்கு. ஓகே, ட்ரூத்ல வந்து இப்போ நான் வந்து எங்கன்னா வெளியே போகிறதுக்கு வந்து அம்மாவை கூப்பிடுவேன். நாங்கள் 2 பேர் வந்து வெளியே போவோம். அந்த சும்மா எதனா வாங்கி வரதுக்கு, சும்மா சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு அது மாதிரி போவோம். இந்த மேடம் வந்து எனக்கு எது வேணா இருந்தாலும் பார்சல் வாங்கிடுவாங்க, நான் வரல, வெளியெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்வோம். அது ஏன்? உண்மையாக வந்து சொல்லணும். நாங்கள் கூப்பிட்றப்ப ஏன் வரமாட்டேன்? எனக்கு தான் அவனால் வந்து நல்லா மினிக்கு நிற்பா. அப்போ வந்து வரேன் அப்படின்வா, சீன் போடுவா. சரியான சீன் இது. இந்த பதில் வந்து ட்ரூத். நான் ஏன் வந்து வெளியே போக மாட்டேன்னா, கூப்பிட்டா வந்து எப்படி சொல்றது, எப்படி சொல்றதுன்னா, வெளியே வாயில சொல்லுவாங்க. நான் வந்து எங்கேயும் வெளியே போக மாட்டேன். எனக்கு வெளியே போவோம் அவளுக்கு பிடிக்காது. இவங்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போதான் நான் வந்து எங்கேயும் வர மாட்டேன். ஏன்னா எனக்கு பார்சல் வாங்கி வர சொன்னா வாங்கி வந்துடுவாங்க. ஆனால் நான் வெளியே கடையில் போய் உட்காந்து சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால எனக்கு வெளியே போகிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது இருந்தால் என் தங்கச்சி வந்து பூர்த்தி கேட்டு முடிச்சிட்டா, அவளோட டர்ன் முடிஞ்சிச்சு. இப்போ ஏன் டர்ன். ஓகே,
அதெல்லாம் முடியாது. அப்புறம் வாட்டர் பாட்டில் பண்ணு. இப்படி இருந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நான் தான் திருப்பி கேட்கணும். இதோட கேம் முடிக்கலான்னு பாக்குறோம். ஏன் நீ ஒரு டேர் பண்ணிட்ட, இப்ப நான் ஒரு டேர் முடிச்சா முடிஞ்சிச்சு இதோட வீடியோ. பேசுங்க ஏய் தொடப்பக்கட்ட பேசுங்க. ட்ரூத்தா டேரா? டேர். எஸ். டேர்ல வந்து ஓகே, இப்போ வந்து என்ன டேர்னா, நான் வந்து ஒரு கிளாஸ்ல எனக்கு ஃபுல்லாலாம் இல்லை, எனக்கு அதில் எவ்வளோ தேவைன்ற அளவு நான் அரிசி எடுத்து கொடுத்தேன். அதில் வந்து எத்தனை அரிசி இது நீ எண்ணணும். எண்ணி கரெக்டாக எனக்கு சொல்லணும். ஓகேவா? அப்புறம் எத்தனை வரும்? எனக்கு எவ்வளோ அவ்வளோ இருக்கு. அதுக்கு ரொம்ப ஃபுல்லாலாம் இல்லை, அதுக்குள்ளே குட்டி கிளாஸ்க்கு உள்ளே இருக்கும். சேலஞ்ச். இப்போ வந்து ரைஸ் எடுத்து மாட்டேன். அது வந்து இந்த வேக வச்சது இல்லை, சாப்பாடு அரிசின்னா நேனே தெரியல இது. ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இவ்வளோதான் எடுத்து வந்துருக்கேன். ஐயோ இது வரையும் இருக்கு. இப்போ இந்த தட்டில் போட்டால் அவள் என்ன எனக்கு சொல்லணும். இப்போ அந்த ட்ரம்மை தூக்கின்னு வருவேன். என்ன ரொம்ப இவ சொன்னா டேர் மட்டும் இதுவே எத்தனை நாள் ஆகும் தெரியல. ஒரு வருஷம் ஆகும். ஏய் கொஞ்சம் தான் இது பாருங்க, 2 நாள் தான் ஆகும். ஆமா 2 நாள் ஆகுமா? கண்டிப்பா சரி என்ன இவ இத பண்ணலினா கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு. என்ன சொல்லணுமா? என்கிட்ட சொல்லணும். நீ அதுலயே எதனா என்னாம எதனா ஒரு வேலையை சொன்னேன்னு வச்சுக்கோ, எவ்வளோ அரிசி இருக்குன்னு இப்ப பார்ப்போம். பாருங்க, இந்த குருவிங்கள சாப்பாடு போடுவாங்களே அந்த மாதிரி போட்டுங்கிறேன். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக டைம் ஆயிடுச்சு. என்னன்னா 5 அது முன்னாடி எப்போ ஆரம்பிச்சேன்? 4:30 4:40 நோவா ஆரம்பிச்சா. இப்போ வந்து 5 ஆகுது. என்ன பண்ணுறோம்? என்ன பண்ணுறேன் முடிக்க மேடம்? என்ன இல்லையா? ஏன்னா படிச்சு சத்தியமா எண்ணெய் போடல. இவ்வளோ இந்த அரிசி வரைக்குமே எண்ணெய் எவ்வளோ இருக்குன்னா 250 மேலே இருக்கு. அவ்வளோதான். இது இதெல்லாம் என்னால் சுத்தமாக எண்ண முடியாது. நீங்களே வந்து ரூல்ஸை மீறிட்டு இருக்கோம். அதனால இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு வேற நான் யோசிக்கணுமே. யோசிச்சு சொல்றேன். பனிஷ்மெண்ட்னா நான் வந்து எடுத்துட்டு அந்த பாருங்க, நான் எனக்கு க்ளீன் பண்ண சொன்னால அந்த கிராஃப்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வைக்க சொன்னால அந்த குப்பையெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு போய் அவள் போடணும். காட்டுறவங்க இப்போ வந்து நாங்கள் எப்பவும் குப்பை கொட்டுற, அதாவது அந்த டஸ்ட்பின் இருக்க வேஸ்ட்ல இருந்து வெளியே போடுவோம்ல, அங்கே போயிட்டுருக்கோம். தூக்கி போகிறா பாருங்க. இப்போது கொட்டுற இடத்துக்கு வந்துச்சுங்க தான் நாங்கள் கொட்ட போகிறோம். கொட்டே ஏன்னா எப்படி குடிச்சிரு ஓட சொல்லி கொட்டுறீ? யாருன்னா பார்த்தாங்கன்னா என்ன ஆபத்து. எடுத்துன்னு போ போ, உள்ள போடு. எதெல்லாம் ஆட் இருப்பா அந்த ரெண்டுத்தையும். ஓகே, நான் சொன்ன டேரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்கிட்ட போய் கூட்டிகிட்டு வந்துட்டான். வந்து அவங்க நாய்க்குட்டியெல்லாம் இருந்துச்சு.
க்யூட்டாகவே இல்லை அது. இதெல்லாம் அவங்க கேட்கல, டேர் பண்ணிட்டாங்களான்னு தான் கேட்டான். நான் டேர் அவள் கொடுத்தது நான் பண்ணல, ஏன்னா வந்து அரிசியெல்லாம் என்றது சான்ஸே கிடையாது. ஏன்னா அது மினிமம் 20 days 30 daysனாலும் ஆகும். எதுமா அந்த ஒரு கப்பு சக்கரை மாதிரி அரிசி ஆமாம் ரொம்ப கஷ்டம். நீ எண்ணி எனக்கு ஒரு வாட்டி நீ சொல்லு, அது ஒரு வீடியோவாக போடலாம் என்ன. ஏன் இதில் வேறு குப்பை வேறு கொட்ட விட்டா, அவ்வளோ தூரம் போய் குப்பை வேறு போய் கொட்டு வந்தேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Bye.